அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஓடி போனது, மிஸ் ஆனது, செத்து போனதா காட்டிட்டு கொஞ்சம் கூட கவலைப்படாம பழிய ஏமேலேயே போடுறியேயா. சாவு வீடுங்கிறதுனால அந்த ஆள் என்னை அடிக்காம விட்டான். இல்லைன்னா என்னையும் சாவடிச்சு அந்த பொண்ணுக்கு துணையாவே அனுப்பி வச்சிருப்பான். உலகத்திலேயே செத்துப்போன ஒரு பொண்ணு பார்க்க போன ஒருத்தன் நான் தான்யா. அப்போ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினது இதுக்காகத்தானா? போனது போகட்டும், விடு சேது. இன்னைக்கு புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணு. கண்டிப்பாக அடுத்து ஒரு நல்ல பொண்ணாக உனக்கு கிடைக்கும். போதும். என்ன வாங்கின ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுக்கு ஜோசியம் சொல்றியா? நான் சொல்கிறத நம்பு சேது. எனக்கு பொண்ணு பார்க்குற ஆசையே போயிடுச்சு. அப்போ காலம்புறா பிரம்மச்சாரியாவே இருக்க போறியா? ஏன் நீ இருக்கலையா? நான் பிரம்மச்சாரின்னு உனக்கு யார் சொன்னது? கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைங்க இருக்கு எனக்கு. ஆஹா, எல்லாருமே குடும்பத்தோட தான் இருக்காங்க. ஆனா நாம குடும்பமா ஆகலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்ன சேது யோசிக்கிற? மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணலையா? பட்டும் திருந்தலைன்னா அவன் மனுஷனே கிடையாது. நீ தப்பா மேட்ரிமோனி சென்டர் வச்சிருக்க. நியாயமா பார்த்தா நீ ஹோட்டல் வச்சிருக்கணும். ஆமா. நாங்க ஊர்ல இருந்து வரதம் கொட்டி உனக்கு என்ன அவ்வளோ அவசரம்? அதானே அதுக்குள்ள அந்த 1000 மேட்ரிமோனியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 3 பொண்ணுங்க கிட்ட பல்பு வாங்கியிருக்க. டேய், நான் என்னடா பண்ணுவேன்? நம்பி போய் பண்ணுனேன் ஏதாச்சும் பொண்ணு கிடைக்கும்னு. கடைசியில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏண்டா எனக்கு கல்யாணம் நடக்குமாடா? ஏன் சேது இப்படி கேட்குற? இல்லடா, நான் பார்த்த 3 பொண்ணுமே வினோதமாக இருந்துச்சுடா. விடு சேது, சூப்பரா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம். டேய், கல்யாணம் பண்ணிடலாமா? ஐயோ, உனக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு சொன்னான். அதுதானே பார்த்தேன். தெரியாம தான் கேட்குறேன். கல்யாணத்தில் இவ்வளோ சீரியஸாக இருக்கியே, ஊரில் அப்பா அம்மா உனக்கு பெண் பார்க்கலையா? அதானே சேது, உனக்கு அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு யாருமே இல்லையா? டேய், எனக்கு எல்லாமே இருக்குடா, ஆனா எதுவுமே இல்லடா. என்ன சேது எஸ்டி ஜூரியா மாதிரி சொல்ற? முதல்ல எங்க அப்பா ஆத்தாளை பத்தி சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு எங்க ஆத்தா கனவுல கூட எங்க அப்பனை எதிர்த்து பேசினது கிடையாது. எங்க அப்பன் ஒரு வாத்தியோட பேச்ச மூச்சுக்கு 300 தடவை சரிங்கன்னு சொல்லி கேட்குற ஒரே ஆள் எங்க ஆத்தான்னா. மருந்துக்கு கூட கேட்காத ஒரே ஆளு நான் தான். கல்யாணத்துல இவ்வளவு சீரியஸா இருக்கியே, ஊர்ல அப்பா அம்மா உனக்கு பெண் பார்க்கலையா? அதானே சேது, உனக்கு அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு யாருமே இல்லையா? டேய், எனக்கு எல்லாமே இருக்குடா, ஆனா எதுவுமே இல்லடா. என்ன சேது எஸ்டி ஜூரியா மாதிரி சொல்ற? முதல்ல எங்க அப்பா ஆத்தாளை பத்தி சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு எங்க ஆத்தா கனவுல கூட எங்க அப்பனை எதிர்த்து பேசினது கிடையாது. எங்க அப்பன் ஒரு வாத்தியோட பேச்ச மூச்சுக்கு 300 தடவை சரிங்கன்னு சொல்லி கேட்குற ஒரே ஆள் எங்க ஆத்தான்னா. மருந்துக்கு கூட கேட்காத ஒரே ஆளு நான் தான். ஆஹா, நம்ம அப்பன் வாத்தி சம்பந்தம் என்ன கெத்தா நடந்து வர்றாரு. நாமளும் கெத்தா நடந்து போவோம். இப்படிதாங்க அக்னி நட்சத்திரம் பிரபு கார்த்திக் மாதிரி அடிக்கடி நடந்துக்குவோம். ஒருத்தர் பார்த்துக்குவோம், ஆனா மோதிக்க மாட்டோம். என்னதான் அப்பா அம்மாவனுக்குள்ள ஈகோ இருந்தாலும் அடிதடியில் இறங்க மாட்டோம். நம்மளை என்ன கூறான் நம்ம அப்பன். கேட்க மாட்டல்ல? கேட்க மாட்டேன். ஏன்? எனக்கு பிடிக்கல. ஒரே ஒரு தடவை, பாதி தடவை கூட கேட்க மாட்டேன். நீ கேட்டே ஆகணும். இல்லைன்னா கேட்க வைக்க ட்ரை பண்ணுவேன். இங்க பாரு சேது, சொன்ன பேச்ச கேப்பியா? மற்றவங்க சொல் பேச்ச வாத்தி கேட்கிறாரோ இல்லையோ, அவர் சொல் பேச்ச மற்றவங்க தட்டாம கேட்கணுங்கிறது தான் அந்த ஆளோட அதிகபட்ச வெறி. ஆஹா, ஊர்ல பஞ்சாயத்துன்னா நம்ம அப்பன் சம்பந்தத்தை தாயா கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறாரோ? என் பேச்ச கேட்காதவங்க இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது. கேட்குறோம்யா, உங்க பேச்ச கேட்குறோம்யா. ஆஹா, ஊர்க்கார
பைத்தியக்கார பயலுக அந்த நேரத்துக்கு தப்பிக்கணுமேனு வாத்தியோட பேச்சை கேட்பானுங்க. ஆனால் எந்த ஒரு மோட்டிவேட்டுமே இல்லாமல் தாலி கட்டின ஒரே பாவத்துக்காக முட்டை முட்டை வாத்தி பேச்சை கேட்குற ஒரே ஜீவன் என்னை பெத்த எங்கள் ஆத்தா காமாட்சி மட்டும்தான். காமாட்சி, நீ செய்யறது கொஞ்சமும் சரியில்லை. மாத்திக்கிறேங்க. காமாட்சி, இனிமே நீ உங்க ஆத்தா வீட்டுக்கு போகவே கூடாது. சரிங்க, போகலைங்க. கட்சிக்காரனுங்க எல்லாருமே குத்தம் சொல்றாங்க, அதுவும் ஏன் மேலேயே. நான் வேணும்னா நாக்க போடுங்கிற மாதிரி. வேண்டாம் காமாட்சி, நானே பார்த்துக்கிறேன். சரிங்க. டேய் சேது, உங்க அப்பா மட்டுமா அப்படி இருக்காரு? ஊர்ல இருக்கிற எல்லா அப்பாவும் அப்படிதானடா இருக்காங்க. அப்பாவோட பேச்சை கேட்காத ஒரு புள்ள நீ, அப்படித்தானே? நான் ஏன் கேட்கலங்கிறது போக போக தெரியும். டேய், அப்பனுக்கும் மவனுக்கும் ஈகோ வந்துட்டாலே அந்த வாழ்க்கையே கொடுமடா. எல்லாத்துக்கும் மேலே எதையுமே கேட்காம தட்டி கேட்காத ஒரு அம்மா இருக்கிறது அதை விட நரகண்டா. இதுதான்டா இந்த சேதுவோட வாழ்க்கை. புரிஞ்சதா? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.